வணக்கம். இன்றைக்கு குறுந்தொகையினுடைய 167வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். பாடல் ஆசிரியர் கோடலூர் கிழார். பாடல் அமைந்த திணை முல்லை. முல்லை என்பது காடும் காட்டை சார்ந்த பகுதியும். முல்லையினுடைய உரிப்பொருள் என்பது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் என்றால் காத்திருத்தல், பொறுத்திருத்தல் என்பது பொருளாகும். இந்த துறை ஒரு வித்தியாசமான துறை. நற்றாய்க்கு செவிலித்தாய் உரைத்தது. நற்றாய் என்பவள் தலைவியை பெற்றவள், செவிலித்தாய் தலைவியை வளர்த்தவள். நற்றாய்க்கு செவிலித்தாய் எந்த நிலையிலே சொல்லுகிறாள் என்றால், அவள் அந்த தலைவியானவள் தலைவனுடன் சென்று விட்டாள், உடன்போக்கு. அவள் எப்படி வாழ்கிறாளோ என்ற கவலை நற்றாயை விட செவிலிக்கு அதிகம். வளர்த்த பாசம் அல்லவா. அவள் தான் வளர்த்த மகளின் வீட்டை தேடி போய் பார்க்கிறாள். ஒரு நாள் காலை பொழுது ஜன்னல் வழியாக அவள் பார்க்கிறாள். தலைவி சமைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு பாத்திரத்தில் இருந்த கட்டியான தயிரை எடுத்து காந்தள் பூவை போன்ற தன்னுடைய விரல்களால் அதை உடைத்து பிசைகிறாள். பிறகு அடுப்பிலே ஒரு சட்டியை வைத்து தாளிப்பதற்காக அவள் முற்படுகிற போது அவசரமாக அந்த தாளிக்கின்ற நிலையிலே தன் முகத்தை அதற்கு முன்னால் நீட்டுகிறாள். அங்கு எழுந்த அந்த புகை அவளுடைய முகத்திலும் படுகிறது. குய்ப்புகை என்று சொல்லுகிறார் இதை. குய்ப்புகை என்பது ஒரு ஒலி குறிப்பு. நம்ம தாளிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஒலியை கூட இங்கு கூடலூர் கிழார் என்ற அந்த கவிஞர் சொல்லுகிறார். அவளுக்கு என்ன ஆகுது, முடி முகத்தில் படுது. முதலாக சமைக்கிறா. முதலாக அவள் கலிங்கம் என்ற உடை. கலிங்கம் என்றால் இன்றைக்கு நாம் கட்டுகிற சேலையை போன்ற உடை. அது பாவடை தாவணி கட்டியிருந்தவளுக்கு புடவை கட்டுறது ஒரு புது விஷயம்தானே. ஆண்களுக்கு புதிதாக வேட்டி கட்டுகின்ற அன்றைக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், பெண்களுக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் புடவை முதலில் கட்டும்போது வரும். அதை பற்றி சொல்லுகிற போது மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இவ சமைச்சு அந்த உடை எப்படி ஆயிருக்குதுன்னா, துவைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. கழிவுறு கலிங்கம். அதை கழுவணும். கழுவுறு கலிங்கமாக இருக்கிறது. அதை கழாது உடி. இடுப்புலேருந்து அதை நழுவுது. அதை ஒரு கையால் இழுத்து பிடிச்சிக்கிறா. ஒரு கையில் தயிர் பிசைந்த கையை அது முகத்தில் படுது. புகை முகத்தெல்லாம் பட்டிருக்கு. என்ன மாதிரியான அவர் ஒரு வேடத்தில் இருப்பாள் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நழுவுகின்ற உடை, அழுக்கு படிந்த முகம். ஆனால் இயற்கையாக அவளுடைய முகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒண்ணுதல் என்று சொல்லுகிறார். பளிச்சென்று இருக்கக்கூடிய நெற்றி, அழகான விரல்கள், காந்தள் மலரை போல, குவளையை போன்ற கண்ணெல்லாம் இப்போ புகைப்படிஞ்சு முகமெல்லாம் அழுக்காகி சமைச்சிடுறா. தீம்புளிப்பாகர் என்றால் இனிப்பான புளிப்பான மோர்க்குழம்பு என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார். தீம்புளிப்பாகரை சமைச்சு கணவனுக்கு பரிமாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பெண்ணை பார்க்கிற போது நமக்கே கொஞ்சம் அழுக்கா தெரியுது. ஆனால் அன்போடு அவள் பரிமாறியதை பார்த்து அவளுடைய கணவன் என்ன சொல்கிறான், நன்கு அட்டனை இனிது என்று சொல்லுகிறான். ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிறிய நீ அப்படின்னு சொல்லி, இனிது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை கேட்ட உடனே அவள் முகம் அத்தனை அழுக்குகளும் மறைந்து பளிச்சென்று ஆகுகிறது என்று அந்த செவிலித்தாய் கூறுகிறாள். இதில் 2 விஷயம். பெற்றவளுக்கு இவ சொல்கிற செய்தி, உன் பொண்ணு உணர்வோடு இருக்கிறா, சமைக்கிறத ஒரு கஷ்டமாக எண்ணலை, தன் கணவனுக்கு அன்போடு சமைக்கிறா. அவள் எப்படி சமைச்சிருந்தாலும் அந்த உணவை அவன் ருசித்து உண்கிறான், பாராட்டுகிறான். அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஒருவேளை நம்மிடமிருந்து அனுமதி பெறாமல் அவர்கள் அந்த வாழ்க்கையை துவங்கி இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை மிக மிக உன்னதமானது என்று சொல்லுகிறாரே, அந்த செய்தி இந்த பாடலை கௌரவப்படுத்துகிறது. இதில் அந்த செய்தி மட்டுமல்ல, மோர்க்குழம்பு செய்வது பற்றிய ஒரு குறிப்பு குறுந்தொகையில் இருக்கிறது என்றும் பின்னாளிலே எழுதுகிறார்கள்.
ஒரு பெண்ணினுடைய மனநிலையை இது விளக்குகிறது. இங்கே 3 பெண்கள், வளர்த்தவ, பெற்றவ, வாழ புறப்பட்ட அந்த இளம்பெண், அந்த 3 பெண்களினுடைய அந்த மனநிலையை உள்வாங்கி கூடலூர் கிழார் எழுதியிருக்கிறார் அல்லவா, அவரை நாம் எப்படி பாராட்டுவது? மீண்டும் அதை வாசித்து பாருங்கள். இன்னும் பல பக்கங்கள் உங்களுக்கு அந்த பாடலில் இருந்து திறக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.